குந்தவையின் வாழ்க்கையில் சூறைக்காற்று இப்போது சுழன்று அடித்துக் கொண்டிருந்தது. சில காலத்துக்கு முன்பு வரையில் அவள் கவலை என்பதை அறியாதவளா இருந்தாள். வாழ்க்கை என்பது இடைவிடாத ஓர் ஆனந்த உற்சாகமாக இருந்து வந்தது. அன்பும் மாதரவும் ஆடலும் பாடலும் காவியமும் ஓவியமும் மணிமணியும் அலங்காரமும் நந்தவனமும் ஒய்யார ஓடமுமே வாழ்க்கை என்று எண்ணும்படியாக நாட்கள் சென்று கொண்டிருந்தன. தந்தையும் தாய்மார்களும் அண்ணனும் தம்பியும் அமைச்சர்களும் ஆசிரியர்களும் தோழிமார்களும் பணிப்பெண்களும் இளைய பிராட்டியை தங்கள் கண்ணின் கருமணியாக பாவித்து நடத்தி வந்தார்கள். துயரம் என்றால் எப்படி இருக்கும் என்பது பற்றி காவியத்திலும் நாடகத்திலும் உள்ள கற்பனை மூலமாகவே அவளுக்கு தெரிந்திருந்தது. அத்தகைய பாக்கியசாலிக்கு துன்பம் வர தொடங்கிய போது ஒன்றன் மேல் ஒன்றாக தொடர்ந்து வந்து மோதியது. தந்தையின் நிலை கவலைக்கிடமா இருந்தது. ராஜ்யத்துக்கு பெரிய சோதனை ஏற்பட்டிருந்தது. தமையனும் தம்பியும் தூர தேசங்களில் இருந்தார்கள். இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு பெரும் விபத்து சோழ குலத்துக்கு ஏற்பட போவதாக ஜோதிடர்கள் மர்மமாக சொல்லி வந்தார்கள். நாட்டில் ரகசிய சதி கூட்டங்கள் நடந்து வந்தன. நாட்டின் மக்கள் இனம் தெரியாத பயத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். வைர நெஞ்சு படைத்த வீரர்கள் வழி வழியாக வந்த குலத்தில் பிறந்த குந்தவை இவ்வளவையும் வீரத்துடன் சமாளிக்கக்கூடிய மனோதைரியம் பெற்றிருந்தாள். குலத்துக்கும் ராஜ்யத்துக்கும் ஏற்பட்டிருந்த எல்லா அபாயங்களையும் தன் கூறிய மதியின் துணையினால் போக்கிவிடலாம் என்ற திடமான நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய சம்பவம், எதிர்பாராத ஒரு சந்திப்பு அவளுடைய வைர இதயம் இழகவும் மனோதைரியம் குலையவும் காரணமாகி விட்டது. வந்தியத்தேவனை குந்தவை சந்தித்த போது அதுவரையில் மொட்டாக இருந்த அவளுடைய இருதய தாமரை மலர்ந்தது. ஆனால் என்ன துரதிர்ஷ்டம்! அதே சமயத்தில் ஒரு கருவண்டு அந்த மலருக்குள் குடிபுகுந்து தன் விஷ கொடுக்கினால் அதன் மெல்லிய இதழ்களை கொட்டத் தொடங்கியது. அம்மம்மா, என்ன வேதனை! அந்த வானகுல வீரன் ஒருவேளை சிறைப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணம் எவ்வளவு வேதனையை அளித்தது! அவன் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற கொடிய வார்த்தை எப்படி நெஞ்சை பிளந்தது! அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருந்தது! பெற்றவர்கள், உற்றார்கள், உடன் பிறந்தவர்கள், உயிருக்குயிரான தோழிகள் எவ்வளவோ பேர் இருக்க எவனோ வழியோடு போகிறவனை பற்றி, தற்செயலாக 2-3 தடவை சந்தித்தவனை பற்றி ஏன் இந்த இருதயம் இப்படி துடிதுடிக்க வேண்டும்? இதை எல்லாவற்றையும் யோசிப்பதற்கும் காரண காரியங்களை ஆராய்ந்து முடிவு கட்டுவதற்கும் இப்போது நேரமில்லை. சகுனமும் சகுன தடையும் பாராமல் விசாரிக்க வேண்டியதை உடனே விசாரித்து செய்ய வேண்டியதை உடனே செய்ய வேண்டும். ஆகவே அன்று பிற்பகலில் இளைய பிராட்டி சின்ன பழுவேட்டரையரின் மாளிகைக்கு வருவதாக சொல்லி அனுப்பிவிட்டு சென்றாள். அந்த மாளிகையின் அந்தப்புற பெண்கள் இளைய பிராட்டியை ஆர்வத்தோடு வரவேற்றார்கள். அன்பை வெளிப்படுத்தி உபசரித்தார்கள். இளவரசி அவர்களுடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த பிறகு சித்திர மண்டபத்துக்கு சென்றாள். அங்கே சின்ன பழுவேட்டரையர் காத்திருந்து இளைய பிராட்டியை வரவேற்று மண்டபத்தில் தீட்டியிருந்த சித்திரங்களை விலக்கி கூற முற்பட்டார். குந்தவையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் வந்தாள். கடைசி சித்திர தண்டை வந்து நின்றதும் குந்தவை காலாந்தக கண்டரை ஏறிட்டு பார்த்து, ஐயா, பழுவேட்டரையர்கள் பரம்பரையாக சோழ குலத்துக்கு ஒப்பற்ற சேவை புரிந்து வந்திருக்கிறார்கள். இளவரசி, அது எங்கள் பாக்கியம். அந்த சேவைக்கெல்லாம் ஈடாக கூடியது இந்த சோழ சாம்ராஜ்யம் தான் என்பதில் சந்தேகமில்லை. தாயே, இது என்ன வார்த்தை? ஆனாலும் சக்கரவர்த்தியின் ஆயுள் காலம் முடிந்து கைலாச பதவியை அடையும் வரையில் தாங்கள் காத்திருக்கலாம் அல்லவா? சாம்ராஜ்ய அதிகாரங்களை கைப்பற்றுவதற்கு இவ்வளவு அவசரப்பட வேண்டுமா? இந்த வார்த்தைகள் காலாந்தக கண்டரின் இருதயத்தில் கூறிய அம்புகளை போல் பாய்ந்தன என்பதை அவருடைய முகம் காட்டியது. அவரது நெற்றியில் வியர்வை துளிகள் துளித்து நின்றன. மீசை துடித்துடித்தது. கை கால்கள் விடவெடுத்து ஆடின. காலாந்தக கண்டர் நெற்றி வியர்வையை துடைத்துக் கொண்டு குந்தவையை பார்த்து, அம்மையே, இது என்ன இவ்வளவு கோபம்? சொல்லம்பினாலேயே என்னை யமலோகத்துக்கு அனுப்பி விடுவதென்று முடிவு கட்டினீரோ? ஐயா, அத்தகைய சக்தி என்னிடம் இல்லை என்பது தங்களுக்கே தெரியும். காலாந்தகரிடம் அணுக யமனே பயப்படுவான். என்னை போன்ற பேதை பெண்ணால் அது முடியுமா? இளவரசி, இத்தகைய கொடிய வார்த்தைகளை சொல்வதை காட்டிலும் பழுக்க காய்ச்சிய ஈயத்தை என் காதில் தாங்கள் ஊற்றலாம். தேவி, இவ்வளவு அறக்கரணை காட்டும்படி அடியேன் என்ன தவறு செய்தேன்? தங்கள் தவறை பற்றி சொல்ல நான் யார்? என்னுடைய தவறு என்ன என்பதைத்தான் தாங்கள் சொல்ல வேண்டும். என் தந்தையின் நோயை தீர்ப்பதற்கு மூலிகை கொண்டு வருவதற்காக ஆள் அனுப்பியது என் மீது தவறா? இல்லை இளவரசி, அது ஒரு நாளும் தவறாகாது. பழையாறை வைத்தியர் மகனை கோடிக்கரைக்கு மூலிகை கொண்டு வருவதற்காக நான் அனுப்பினேன் என்பது தங்களுக்கு தெரியுமா? தெரியும் இளவரசி. இன்றைய தினம் அந்த வைத்தியர் மகனை கயிற்றால் கட்டி வீதியில் உங்கள் குதிரை வீரர்கள் இழுத்துக்கொண்டு வந்ததை பார்த்தேன். கட்டளையிட்டது தாங்கள் தானே? அவனை அனுப்பியவள் நான் என்று தெரிந்துதானே இந்த ஏற்பாடு செய்தீர்? ஆமிலே பிராட்டி, ஆனால் அவன் ஒற்றன் என்பது தெரியாமல் தாங்கள் அனுப்பியிருக்கலாம் அல்லவா? பழையாறை வைத்தியர் மகனாவது ஒற்றனாவது அந்த கதையை என்னை நம்ப சொல்கிறீரா? தாயே, அவனே ஒப்புக்கொண்டிருந்தால் நம்ப வேண்டியது தானே? இளவரசி சிறிது திடுக்கிட்டு, அவனே ஒப்புக்கொண்டானா? அது எப்படி? எதை ஒப்புக்கொண்டான்? தன்னோடு வந்த இன்னொருவன் ஒற்றன் என்று இவன் ஒப்புக்கொண்டான். அந்த இன்னொருவன் மூலிகைக்காக உண்மையில் பிரயாணம் புறப்படவில்லை என்றும் இலங்கையில் யாருக்கோ கடிதம் கொண்டு சென்றதாகவும் இவன் ஒப்புக்கொண்டான். இவன் பெரிய மூடன், ஏதாவது உளறியிருப்பான். இவனுடன் சென்ற இன்னொரு ஆளையும் அனுப்பியவள் நான் தான். அது தங்களுக்கு தெரியுமல்லவா? தெரியும் தாயே. ஆனால் தங்களை அந்த மனிதன் ஏமாற்றி விட்டான் என்பதும் தெரியும். வந்தியத்தேவன் எனும் பெயருடைய அவ்வாலிபன் உண்மையில் ஓர் ஒற்றன் இல்லவே இல்லை. அவன் காஞ்சிபுரத்திலிருந்து என் தமையன் எழுதிய ஓலையை கொண்டு வந்தவன். இளவரசி, அவன் சக்கரவர்த்திக்கும் இளவரசரிடமிருந்து ஓலை கொண்டு வந்தான். அதனால் என்ன இளவரசி? ஒற்றர்கள் இப்படி ஏதாவது ஓர் உபாயத்தை கடைபிடித்து தானே தங்கள் வேலையை செய்ய வேண்டும். ஐயா, வந்தியத்தேவன் ஒற்றன் என்பதற்கு சாட்சி என்ன? அவன் ஒற்றன் இல்லாவிட்டால் ராஜபாட்டையில் நடப்பதை விட்டு குறுக்கு வழியில் ஏன் நடக்க வேண்டும்? குழந்தை ஜோதிடரிடம் போய் சக்கரவர்த்தியின் ஜாதக பலனை பற்றி ஏன் கேட்க வேண்டும்? சக்கரவர்த்தியின் ஜாதகத்தை பற்றி நான் கூட குழந்தை ஜோதிடரிடம் கேட்டேன். அதனால் என்ன? சக்கரவர்த்தியின் செல்வ புதல்வி
தலைவியாகிய தாங்கள் கேட்பது வேறு, சம்பந்தமில்லாத யாரோ வழிபோக்கன் கேட்பது வேறு. பகையரசரின் ஒற்றனாய் இருந்தால்தான் அப்படி விசாரிக்க தோன்றும். இது தாங்கள் யூகம். வேறு காரணம் உண்டா? இளவரசி பகிங்கரமாக என்னுடைய அனுமதி கேட்டு பெற்றுக்கொண்டு தஞ்சை கோட்டைக்குள் வந்திருக்கலாம். அப்படி செய்யாமல் பழுவூர் முத்திரை மோதிரத்தை காட்டிவிட்டு ஏன் நுழைய வேண்டும்? பெரிய பழுவேட்டரையர் கொடுத்தார் என்று ஏன் பொய் சொல்ல வேண்டும்? முத்திரை மோதிரம் பின்னே யார் கொடுத்தார்களாம்? அது இன்னும் தெரியவில்லை. கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடிக்க முடியாமல் உங்கள் ஆட்கள் என்ன செய்தார்கள்? இளவரசி, என்னுடைய ஆட்கள் மந்திரவாதிகள் அல்ல. ஒற்றனை கண்டுபிடித்து கேட்டுத்தானே முத்திரை மோதிரம் எப்படி அவனிடம் வந்தது என்று தெரிந்து கொள்ள முடியும். அவன் உண்மையை சொல்லுவான் என்பது என்ன நிச்சயம்? உண்மையை சொல்லும்படி செய்வதற்கு வழிகள் இருக்கின்றன. தாயே, பாதாள சிறை இருக்கவே இருக்கிறது. ஒற்றனுக்கு இதுவும் தெரிந்திருக்கிறது. அதனால்தான் மறுபடியும் தலைமறைவாகி இரவோடு இரவே கோட்டையிலிருந்து தப்பி ஓடிவிட்டான். சம்புவரையர் மகனையும் முதுகில் குத்திவிட்டு ஓடிவிட்டான். அவன் தான் குத்தியவன் என்பதற்கு என்ன சாட்சி? இளவரசி, கந்தன்மாறன் கூறியதுதான். ஐயா, அது போதாது. அவன் கந்தன்மாறனை குத்தவில்லை என்று நான் சொல்கிறேன். தாயே, தாங்கள் அருகில் இருந்து பார்த்தீர்களா? பார்க்கவில்லை. ஆனால் ஒருவன் முகத்தை பார்த்து அவன் குற்றவாளியா இல்லையா என்பதை என்னால் நிர்ணயிக்க முடியும். இளவரசி, அந்த பொல்லாத ஒற்றன் பாக்கியசாலி. தங்களுடைய நல்ல அபிப்பிராயத்தை எப்படியோ கவர்ந்து விட்டான். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே. ஐயா, அவனை மறுபடியும் ஒற்றன் என்று ஏன் சொல்கிறீர்? தாயே, அவன் ஒற்றன் இல்லாவிட்டால் கூத்தாடிகளுடன் சேர்ந்து முகமூடி போட்டுக்கொண்டு ஏன் பழையாறையில் நுழைகிறான்? மாறுவேடம் போட்டுக்கொண்டு ஏன் கோடிக்கரை துறைமுகத்துக்கு பிரயாணமாகிறான்? அவன் ஒற்றன் இல்லாவிட்டால் என் நாட்களை கண்டதும் ஒரு நாள் முழுவதும் கோடிக்கரையில் ஏன் ஒளிந்திருக்கிறான்? இரவானதும் படகில் ஏறி இலங்கை தீவுக்கு ஏன் போகிறான்? ஓஹோ, அவன் படகில் ஏறி தப்பித்தும் போய்விட்டானா? உங்கள் ஆட்களால் அவனை பிடிக்க முடியவில்லையா? ஆம் தாயே, அந்த மாயாவி ஒற்றன் என் நாட்களை ஏமாற்றிவிட்டு போய்விட்டான். இந்த முட்டாள்கள் அவனை விட்டுவிட்டு வைத்தியர் மகனை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஐயா, ஒற்றன் எப்படியாவது போகட்டும். வைத்தியர் மகனை நான் அனுப்பி வைத்தேன். அவன் குற்றமற்றவன் என்பது நிச்சயம். அவனை உடனே விடுவித்தே ஆக வேண்டும். இளவரசி, இவன் ஒற்றன் இல்லாவிட்டாலும் ஒற்றனுக்கு உடந்தையா இருந்திருக்கிறான். ஏதேதோ கட்டுக்கதைகளை சொல்லி என் நாட்களை ஏமாற்றியிருக்கிறான். ஒற்றன் ஒளிந்திருப்பதற்கும் தப்பி படகிலேறி செல்வதற்கும் இவன் உதவி செய்திருக்கிறான். அது எப்படி இருந்தாலும் வைத்தியர் மகனை விடுதலை செய்தே ஆக வேண்டும். இளவரசி, அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள சித்தமா இல்லை. நாட்டில் 4 புறமும் அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன. பகைவர்கள் படையெடுக்க காத்திருக்கிறார்கள். வீரபாண்டியனுடைய ஆபத்துதவி சேவகர்கள் சோழ குலத்தை கருவறுக்க சபதம் செய்திருக்கிறார்கள். நாடெங்கும் சதிகள் நடந்து வருகின்றன. ஐயா, சதி செய்பவர்கள் எல்லோரையும் சிறையில் போடுவதா இருந்தால் சிறையில் இடமே இருக்காது. இளவரசி, இடம் இருக்கும் வரையில் போடலாம் அல்லவா? உண்மை சதியாளரை போடுவதற்கு கொஞ்சம் இடம் மிஞ்சட்டும். ஐயா, வைத்தியர் மகனை உடனே விடுதலை செய்யுங்கள். தாயே, அந்த பொறுப்பை நான் ஏற்க முடியாது. சக்கரவர்த்தியின் கட்டளை வந்தால் செய்வீரா? அதையும் புறக்கணிப்பீரா? தாயே, இதற்கு சக்கரவர்த்தியின் கட்டளை தேவையில்லை. இளைய பிராட்டியின் விருப்பம் எதுவோ அதுவே சக்கரவர்த்திக்கு வேத கட்டளை என்பது உலகமறிந்த செய்தி. இதோ பாதாள சிறையின் சாவியை தங்கள் கையில் ஒப்புவித்து விடுகிறேன். தாங்களே சென்று கதவை திறந்து விடுதலை செய்யுங்கள். இன்னும் யாரையாவது விடுதலை செய்வதா இருந்தாலும் தாராளமாய் செய்யுங்கள். அதனால் வரும் லாப நஷ்டங்களுக்கு பொறுப்பு தங்களது. இவ்வாறு சொல்லி காலாந்தக கண்டர் ஒரு பெரிய சாவியை எடுத்து கொடுத்தார். குந்தவை பொங்கி வந்த தன் ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு, ஆகட்டும் ஐயா, லாப நஷ்டங்களுக்கு பொறுப்பு நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சாவியை பெற்றுக்கொண்டாள். இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏதாவது பெரும் தீங்கு நேர்ந்தால் அது 2 பெண்களினால் தான் வந்தாகும் என்றார் தஞ்சை கோட்டை தலைவர். நான் ஒருத்தி, அந்த இன்னொரு பெண் யாரோ? பழுவூர் இளையராணி நந்தினி தேவிதான். குந்தவை புன்னகை புரிந்து, சோழ சாம்ராஜ்யத்தின் சர்வாதிகாரியுடன் என்னை போய் சேர்க்கிறீர்களே, இது பெரிய பழுவேட்டரையரின் காதில் விழுந்தால் தங்களை நாடு கடத்தி விடுவார். ரொம்ப நல்லதாய் போய்விடும். அதற்கு நான் காத்திருக்கிறேன் என்றார் சின்ன பழுவேட்டரையர். தஞ்சை கோட்டைக்குள் பொற்காசுகள் உருக்கி செய்யும் தங்கசாலை மற்றொரு சிறிய கோட்டை போல அமைந்திருந்தது. தங்கசாலைக்கு வெளிப்புறத்தில் கட்டுக்காவல் தஞ்சை கோட்டை வாசலில் உள்ளது போலவே வெகு பலமாயிருந்தது. அன்று மாலை குந்தவை தேவியும் வானதியும் தங்கசாலையை பார்வையிட சென்றபோது வேலை முடிந்து பொற்கொள்ளர்கள் வெளியில் புறப்படும் சமயம். வாசற்காவலர்கள் பொற்கொள்ளர்களை பரிசோதித்து வெளியில் அனுப்ப ஆயத்தமானார்கள். பொற்கொள்ளர்கள் வாசல் அருகில் வந்து குவிந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அரண்மனை ரதம் தங்கசாலையின் வாசலில் நின்றது. குந்தவையும் வானதியும் இறங்கினார்கள். அவர்களை பார்த்ததும் காவலர்களும் பொற்காவலர்களும் மெய்மறந்து நின்று வாழ்க இளைய பிராட்டி என்று கோஷித்தார்கள். தங்கசாலையின் தலைவர் ஓடி வந்து அரசகுமாரிகளை ஆர்வத்துடன் வரவேற்றார். உள்ளே அழைத்து சென்று பொன்னை காய்ச்சும் அக்கினி குண்டம், நாணயம் உருக்கி செய்யும் அச்சுகள், அச்சிட்ட நாணயங்கள் முதலியவற்றை காட்டினார். அன்றைய தினம் உருக்கப்பட்ட தங்க நாணயங்கள் ஒரு பக்கத்தில் கும்பலாக கிடந்தன. அந்த பசும்பொன் நாணயங்களின் ஒளி கண்களை பறித்தது. ஒவ்வொரு நாணயத்திலும் ஒரு பக்கத்தில் புலியின் முத்திரையும் மற்றொரு பக்கம் கப்பல் முத்திரையும் பதித்திருந்தன. பார்த்தாயா வானதி, எத்தனையோ காலமாக இந்த சோழ நாட்டுக்கு உலகெங்கும் இருந்து தங்கம் வந்து கொண்டிருந்தது. தரை வழியாகவும் வந்தது, கப்பல் வழியாகவும் வந்தது. இதுவரை அவ்வளவு தங்கத்தையும் சுமக்கும் பொறுப்பு சோழ நாட்டு பெண் குலத்துக்கே இருந்து வந்தது. கொஞ்ச காலமாக சோழ நாட்டு பெண்களுக்கு அந்த பாரம் குறைந்து வருகிறது. நம் தனாதிகாரி பழுவேட்டரையர் இம்மாதிரி கண்ணை பறிக்கும் தங்க நாணயங்களை உருக்கி செய்ய ஏற்பாடு பண்ணிவிட்டார். அக்கா, இதனால் என்ன வசதி என்று வானதி கேட்டாள். வானதி, நீ என்ன வசதி என்றா கேட்கிறாய்? நீ ஒன்றுமே தெரியாத பெண்ணாக இருக்கிறாய். இம்மாதிரி
மாதிரி பொன்னை நாணயங்களாக செய்துவிட்டால் இவ்வளவு பொன் என்று நிறுத்து பாராமலே மதிப்பீடு செய்யலாம். குடிமக்கள் அரசாங்கத்துக்கு வரி கொடுக்க வசதியா இருக்கும். வர்த்தகர்கள் வெளிநாட்டாரோடு வியாபாரம் செய்வதில் பண்டத்துக்கு பண்டம் மாற்றிக்கொண்டு கஷ்டப்பட வேண்டியதில்லை. பொன் நாணயங்களை கொடுத்து பொருட்களை வாங்கலாம். பொன் நாணயங்களை பெற்றுக்கொண்டு பண்டங்களை விற்கலாம். ஆகையினாலே தான் சோழ நாட்டு வர்த்தகர்கள் நம் தனாதிகாரி பழுவேட்டரையரை வாழ்த்துகிறார்கள். இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேள் என்று கூறி குந்தவை தேவி குரலை தாழ்த்தி கொண்டு சொன்னாள். சக்கரவர்த்திக்கும் சக்கரவர்த்தியின் குடும்பத்துக்கும் எதிராக சதி செய்பவர்களுக்கு இந்த நாணயங்களினால் அதிக வசதி. எப்படிப்பட்ட உத்தமர்களையும் இந்த பொற்காசுகளின் மூலம் துரோகிகளாக்கி விடலாம் அல்லவா? அருகில் நின்ற தங்கசாலை தலைமை அதிகாரியின் காதில் குந்தவை கடைசியில் கூறிய வார்த்தைகள் லேசாக விழுந்தன. அந்த அதிகாரி, ஆம் தாயே, அம்மாதிரி பயங்கரமான வதந்திகள் எல்லாம் இக்காலத்தில் கேள்விப்படுகிறோம். ஆகையினாலே தான் இப்போது கொஞ்ச நாளாக இந்த தங்கசாலைக்கு கட்டுக்காவல் அதிகமாய் இருக்கிறது. இதன் அடியில் உள்ள பாதாள சிறைக்கு வருவோர் போவோரும் அதிகமாகி விட்டார்கள். வருகிறவர்கள் உண்டு, போகிறவர்கள் கூட உண்டா என்று குந்தவை கேட்டாள். ஆம், அதுவும் உண்டு. இன்று காலையில் ஒருவனை கொண்டு வந்தார்கள். 1 மணி நேரத்துக்கு முன்னால் அவனை திரும்ப கொண்டு போய் விட்டார்கள் என்று அந்த அதிகாரி கூறினார். அது யாராயிருக்கும் என்று குந்தவைக்கு சிறிது வியப்பாயிருந்தது. தங்கசாலைக்குள் பல பல வேலைகள் நடக்கும் இடங்களை பார்த்துவிட்டு பின்புறமாக சென்றார்கள். பின் சுவரில் ஒரு சிறிய வாசல் இருந்தது. அதை திறந்து கொண்டு சென்றார்கள். சென்ற இடத்தில் வெளிச்சம் குறைவாக இருந்தது. கூரை தாழ்வாக இருந்தது. நாலாபுறம் இருந்தும் கேட்டவர்கள் ரோமம் சிலிர்க்கும்படியான உருமல் சத்தம் கேட்டது. ஒரு சேவகன் தீவர்த்தி பிடித்துக் கொண்டு நின்றான். அதன் வெளிச்சத்தில் 4 புறமும் உற்று பார்த்த போது பல கூண்டுகளும் அவற்றுக்குள்ளே அடைப்பட்ட புலிகளும் இருப்பது தெரிந்தது. அவற்றில் சில வேங்கை புலிகள், சில சிறுத்தை புலிகள், சில படுத்திருந்தன. சில கூண்டுக்குள் முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டு இருந்தன. அவற்றின் கண்கள் அந்த இடத்தின் மங்கலான வெளிச்சத்தில் நெருப்பு தணல்களைப் போல் ஒளிர்ந்தன. குந்தவை வானதியின் கரத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டு, அடியே வானதி, பயமாயிருக்கிறதா? இங்கே மூர்ச்சை போட்டு விழுந்து வைக்காதே. வானதி லேசாக சிரித்துவிட்டு, அக்கா, புலியை கண்டு என்ன பயம்? புலி நம்முடைய குலத்தின் காவலன் அல்லவா? வானதி, சில சமயம் காவலர்களே எதிரிகளுடன் சேர்ந்து விடுவார்கள் அல்லவா? அப்போது அபாயம் அதிகமாயிற்றே. இல்லை அக்கா, மனித காவலர்கள் அப்படி ஒருவேளை துரோகம் செய்யலாம். இந்த புலிகள் அப்படி செய்யாது. வானதி, இந்த புலிகள் எத்தனையோ ராஜாங்க துரோகிகளை சாப்பிட்டிருக்கின்றன. அவர்களுடைய ரத்தம் இந்த புலிகள் உடம்பில் கலந்திருக்கும் அல்லவா? பயமே இல்லை என்று கூறிய வானதியின் உடம்பு இப்போது சிறிது நடுங்கியது. அக்கா, என்ன சொல்கிறீர்கள்? உயிருள்ள மனிதர்களை இந்த புலிகளுக்கு இரையாக கொடுப்பார்களா என்ன? வானதி, அப்படி செய்ய மாட்டார்கள். இந்த தங்கசாலைக்கு அடியில் பாதாள சிறை இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? அதற்குள் போவதற்கும் வருவதற்கும் ஒரே வழிதான். அந்த வழி இந்த புலி மண்டபத்தில் இருக்கிறது. சிறைக்குள் இருந்து யாராவது தப்பித்து வர முயன்றால் இந்த மண்டபத்துக்குள்ளே தான் வர வேண்டும். அப்போது புலிகளுக்கு இரையாவார்கள். அக்கா, இது என்ன கொடூரம்? வானதி, ராஜாங்கம் என்றால் அப்படித்தான். கருணையும் உண்டு, கொடூரமும் உண்டு. ஒரு சமயத்தில் என்னையே இந்த பாதாள சிறையில் அடைத்தாலும் அடைத்து விடுவார்கள். சின்ன பழுவேட்டரையர் இன்றைக்கு என்னுடன் பேசியதை நீ கேட்டிருந்தால் நன்றாய் இருக்கிறதக்கா. தங்களை பிடித்து சிறையில் அடைக்கும் வல்லமை உள்ளவர்கள் 7-14 உலகத்திலும் இல்லை. அப்படி யாராவது செய்ய முயன்றால் பூமி பிளந்து இந்த தஞ்சை நகரத்தையே விழுங்கி விடாதா? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நம்முடைய பழையாறை வைத்தியர் மகனை பற்றித்தான் கவலைப்படுகிறேன். அந்த சாது பிள்ளை தப்ப முயன்றிருக்க மாட்டான் அல்லவா? சாது பிள்ளைதான். ஆனால் யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று சொல்ல முடிவதில்லையே. புலிகளின் உருமல் கோஷம் இன்னும் அதிகமாகியது. குந்தவை காவலனை பார்த்து, புலிகளுக்கு ரொம்ப கோபம் போலிருக்கிறதே. இல்லை தாயே, சக்கரவர்த்தியின் திருக்குமாரியை இவை வாழ்த்தி வரவேற்கின்றன என்று காவலன் சமத்காரமாய் மறுமொழி கூறினான். நல்ல வரவேற்பு என்றாள் குந்தவை. அதோடு புலிகளுக்கு இரை போடும் சமயம் நெருங்கிவிட்டது. இரையை நினைத்து உருமுகின்றன. அப்படியானால் நாம் சீக்கிரம் போய்விடலாம். சிறையின் வாசல் எங்கே இருக்கிறது? மண்டபத்தின் ஒரு மூலைக்கு இதற்குள் அவர்கள் வந்திருந்தார்கள். அங்கிருந்த புலிக்கூண்டு ஒன்றை காவலர்கள் அப்பால் நகர்த்தினார்கள். அங்கே தரையில் பதித்திருந்த கதவு ஒன்று காணப்பட்டது. 2 ஆட்கள் குனிந்து கதவை வெளிப்புறமாக திறந்தார்கள். உள்ளே சில படிக்கட்டுகள் காணப்பட்டன. அவற்றின் வழியாக ஒவ்வொருவராக இறங்கி சென்றார்கள். இருள் அதிகமாகியது. 2 சேவகர்கள் பிடித்திருந்த 2 தீவர்த்திகளிலிருந்து புகையினால் மங்கிய வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. குறுக்கும் நெடுக்குமாக சென்ற குறுகிய பாதைகளின் வழியாக அவர்கள் ஒற்றை வரிசையில் போக வேண்டியிருந்தது. அங்கே புலிகளின் பயங்கர உருமல் ரோமம் சிலிர்க்க செய்தது என்றால், இங்கே நாலாபுறத்திலும் எழுந்த தீனமான சோகமான மனித குரல்கள் உள்ளம் பதறி உடல் நடுங்க செய்தன. ஆனால் அந்த தீன குரல்களுக்கு மத்தியில் ஓர் இனிய குரல் இசைத்ததும் கேட்டது. அந்த பாதாள சிறையில் இருந்த அறைகள் ஒரு வரிசையாக இல்லை. முன்னும் பின்னும் கோணலும் ஆணலுமாக இருந்தன. ஒவ்வொரு அறைவாசலிலும் சென்று காவலன் தீவர்த்தியை உயர்த்தி பிடித்தான். சில அறைகளில் உள்ளே ஒருவனே இருந்தான். சிலவற்றில் 2 இருந்தார்கள். சில அறைகளில் இருந்தவர்களை சுவரில் அடித்திருந்த ஆணி வளையத்தில் சேர்த்து சங்கிலியால் கட்டியிருந்தது. சில அறைகளில் அவ்விதம் கட்டாமல் சுயமாக விடப்பட்டிருந்தார்கள். ஒவ்வொரு அறையிலும் இருந்தவர்களின் முகம் தெரிந்ததும் குந்தவை தேவி தலையை அசைக்க எல்லோரும் மேலே சென்றார்கள். நடுவில் ஒரு சமயம் வானதி, இது என்ன கொடுமை? இவர்களை எதற்காக இப்படி அடைத்திருக்கிறார்கள்? நீதி விசாரணை ஒன்றும் கிடையாதா என்று கேட்டாள். அதற்கு குந்தவை, சாதாரண
சாதாரண குற்றங்களுக்கு நீதி விசாரணை எல்லாம் உண்டு. ஆனால் ராஜாங்கத்துக்கு எதிராக சதி செய்தவர்கள், வெளிநாட்டு ஒற்றர்களுக்கு உதவியவர்கள், இவர்களைத்தான் இங்கே போடுவார்கள். அவர்களிடமிருந்து தெரிய வேண்டிய உண்மை தெரிந்துவிட்டால் வெளியே விட்டுவிடுவார்கள். ஆனால் சிலரிடமிருந்து உண்மை ஒன்றும் தெரிவதில்லை. ஏதாவது இருந்தால் தானே சொல்லுவார்கள். அவர்கள் பாடு கஷ்டம்தான். இதற்குள்ளாக பொன்னார் மேனியனை பாட்டு மிக சமீபத்தில் கேட்க தொடங்கி இருந்தது. அந்த அறையில் சென்று தீவர்த்தியை தூக்கி பிடித்த போது அங்கே ஒரு சிறு பிள்ளை இருப்பது தெரிந்தது. அவனுடைய குற்றமற்ற பால்வடியும் பச்சை பிள்ளை முகம் இளவரசிகளுடைய கவனத்தை கவர்ந்தது. அவனை குந்தவை பார்த்து, பாடிக்கொண்டிருந்தது நீதானா என்று கேட்டாள். ஆம் தாயே என்றான். உற்சாகமாய் இருக்கிறாய் போயிருக்கிறது. தாயே, உற்சாகத்துக்கு என்ன குறைவு? எங்கும் நிறைந்த இறைவன் இங்கேயும் என்னுடன் இருக்கிறார். பெரிய ஞானி போல பேசுகிறாயே. நீ யார்? வெளியில் என்ன செய்து கொண்டிருந்தாய்? தாயே, நான் பெரிய ஞானியும் இல்லை, சின்ன ஞானியும் இல்லை. வெளியில் இருக்கும்போது பூமாலை புனைந்து இறைவனுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருந்தேன். இங்கே பாமாலை புனைந்து மன திருப்தி அடைகிறேன். நீ ஞானி மட்டுமல்ல, புலவன் என்றும் தெரிகிறது. இந்த ஒரு பாடல் தான் உனக்கு தெரியுமா? இன்னும் பலவும் தெரியுமா? தாயே, இன்னும் சில பாடல்களும் தெரியும். ஆனால் இங்கு வந்தது முதல் இதையே பாடிக்கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? தாயே, இங்கு வரும்போது தங்கசாலையின் வழியாக வந்தேன். இதுவரை நான் பார்த்திராத பசும்பொன் திரளை பார்த்தேன். அது பொன்னார் மேனியன் திருவுருவத்தை எனக்கு நினைவூட்டியது. அதிர்ஷ்டசாலினி, பொன்னை பார்த்தால் பலருக்கு பலவித ஆசைகள் உண்டாகின்றன. உனக்கு இறைவனின் திருமேனியின் மீது நினைவு சென்றது. உனக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லையா? தாயார் மட்டும் இருக்கிறாள். தஞ்சை கோட்டைக்கு வெளியில் தாமரை குளத்தருகில் இருக்கிறாள். அந்த அம்மாள் பெயர் வாணி அம்மை. நான் அந்த அம்மாளை பார்த்து நீ இங்கே உற்சாகமா இருக்கிறாய் என்று சொல்கிறேன். தாயே, பயனில்லை. என் தாய்க்கு காதும் கேளாது, பேசவும் முடியாது. ஓஹோ, உன் பெயர் சேந்தனமுதனா என்று இளைய பிராட்டி வியப்புடன் கேட்டாள். ஆம் தாயே, இந்த ஏழையின் பெயர் தங்களுக்கு தெரிந்திருக்கிறதே. என்ன குற்றத்துக்காக உன்னை இங்கே கொண்டு வந்து சிறைப்படுத்தியிருக்கிறார்கள்? தாயே, நேற்று வரை நான் செய்த குற்றம் இன்னதென்று எனக்கு தெரியாமல் இருந்தது. இன்றைக்கு தான் தெரிந்தது. என்னவென்று தெரிந்தது? ஒற்றன் ஒருவனுக்கு உதவி செய்த குற்றத்துக்காக என்னை பிடித்து வந்து சிறைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று தெரிந்தது. அது என்ன? எந்த ஒற்றனுக்கு நீ உதவி செய்தாய்? தஞ்சை கோட்டை வாசலில் ஒரு நாள் வெளியில் இருந்து வந்த பிரயாணி ஒருவரை சந்தித்தேன். அவன் இரவில் தங்குவதற்கு இடம் வேண்டும் என்று சொன்னான். என் வீட்டுக்கு அழைத்து போனேன். ஆனால் அவன் ஒற்றன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அவன் பெயர் என்னவென்று தெரியுமா? தன் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன் என்று அவன் சொன்னான். பழைய வானகுலத்தை சேர்ந்தவன் என்றும் கூறினான். குந்தவையும் வானதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இருவருடைய உள்ளங்களும் பேசிக் கொண்டன. வானதி சேந்தனமுதனை பார்த்து, எல்லாம் விவரமாக சொல் என்றாள். சேந்தனமுதன் அபிதமே கூறினான். வந்தியத்தேவனை கோட்டை வாசலில் தான் சந்தித்ததிலிருந்து பழுவூர் ஆட்கள் தன்னை ஆற்றங்கரையில் பார்த்து பிடித்துக் கொண்டது வரையில் சொன்னான். யாரோ முன்பின் தெரியாத ஒரு வழிபோக்கனை நம்பி நீ எதற்காக அவ்வளவு தூரம் உதவி செய்தாய் என்று வானதி கேட்டாள். தாயே, சிலரை பார்த்தால் உடனே நமக்கு பிடித்து போகிறது. அவர்களுக்காக உயிரையும் கொடுக்கலாம் என்று தோன்றுகிறது. காரணம் என்னவென்று சொல்வது? இன்னும் சிலரை பார்த்தால் அவர்களை கொன்றுவிடலாம் என்று தோன்றுகிறது. இன்றைக்கு ஒரு மனிதனை என்னோடு கொஞ்சம் நேரம் அடைத்து வைத்திருந்தார்கள். அவன் மீது எனக்கு வந்த கோபத்துக்கு அளவில்லை. நல்ல வேளையாக சற்று நேரத்துக்கு முன்பு பழுவூர் இளையராணியின் ஆட்கள் வந்து அவனை விடுதலை செய்து கொண்டு போனார்கள். அதுவும் அப்படியா என்று குந்தவை பற்களினால் தன் செவ்விதழ்களை கடித்துக் கொண்டாள். அவளுடைய புருவங்கள் நெறிந்தன. ஆத்திர பெருமூச்சு வந்தது. அவ்வளவு அவசரமாக விடுதலையான மனிதன் யார் உனக்கு தெரியுமா என்று குந்தவை கேட்டாள். தாயே, தெரியாமல் என்ன? யாரோ பழையாறை வைத்தியர் மகனாம். அப்படி என்ன அவன் தகாத வார்த்தைகளை சொன்னான்? அவனை கொன்று விடலாமா என்று அவ்வளவு கோபம் உனக்கு வந்ததாக சொன்னாயே. கோடிக்கரையில் என் மாமன் மகள் பூங்குழலி இருக்கிறாள். அவளை பற்றி இவன் தகாத வார்த்தைகளை சொன்னான். அதனாலே தான் அவன் மீது எனக்கு அவ்வளவு கோபம் வந்தது. ஆனாலும் அவன் ஒரு நல்ல விஷயம் சொன்னபடியால் போனால் போகிறதென்று விட்டுவிட்டேன். அது என்ன அவ்வளவு நல்ல விஷயம்? என்னுடைய நண்பன் வந்தியத்தேவனுடன் இவன் கோடிக்கரைக்கு போனான். அங்கே இந்த சண்டாளன் என் சிநேகிதனுக்கு துரோகம் செய்து பழுவூர் ஆட்களிடம் பிடித்து கொடுத்து விட பார்த்தான். அது முடியவில்லையா? அப்படியானால் அந்த ஒற்றன் தப்பித்து விட்டானா என்று வானதியும் குந்தவையும் ஒரே குரலில் ஆர்வத்துடன் கேட்டார்கள். ஆம் தாயே, என் நண்பன் தப்பித்து போய்விட்டான். பூங்குழலி அவனை இரவில் படகில் ஏற்றிக்கொண்டு இலங்கை தீவுக்கு சென்று விட்டாளாம். தேடி போனவர்கள் ஏமாந்தார்கள். இந்த பாதகனும் ஏமாந்தான். பெண்மணிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் ததும்பிய மகிழ்ச்சியை அவர்களுடைய முகமலர்கள் வெளியிட்டன. குந்தவை சேந்தனமுதனை பார்த்து, அப்பனே, ஒற்றன் ஒருவன் தப்பித்துக் கொண்டது பற்றி நீ இவ்வளவு சந்தோஷப்படுகிறாயே? உன்னை சிறையில் வைத்திருப்பது சரிதான். தாயே, அந்த குற்றத்துக்காக என்னை சிறையில் போடுவது சரியானால் உங்கள் இருவரையும் கூட என் பக்கத்து அறையில் போட வேண்டுமே. பெண்மணிகள் இருவரும் நகைத்தார்கள். இருளடைந்த அந்த பாதாள சிறையில் சேந்தனமுதனுடைய பாட்டு எவ்வளவு விசித்திரமா இருந்ததோ அப்படி அவர்களுடைய சிரிப்பும் அபூர்வமாக ஒலித்தது. நீ வெகு கெட்டிக்காரன், மிக பொல்லாதவன். உன்னை இங்கே வைத்திருந்தால் நீ பாட்டு பாடியே இங்கே உள்ள மற்றவர்களையும் கெடுத்து விடுவாய். கோட்டை தலைவரிடம் சொல்லி உன்னை விடுதலை செய்ய சொல்லிவிட்டு மறு காரியம் பார்க்க வேண்டும் என்றாள் குந்தவை. தாயே, அப்படி செய்ய வேண்டாம். அடுத்த அறையில் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் என்னிடம் தினம் 100 தடவை நீ எனக்கு ஒரு பாட்டு சொல்லிக் கொடு, சொல்லிக் கொடுத்தால் பாண்டிய குலத்து மணிமகுடத்தையும் மாலையையும் இலங்கையில் எங்கே ஒளித்து வைத்திருக்கிறேன் என்று தெரிவிக்கிறேன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ளும் வரையில் இங்கேயே விட்டு வைக்க சொல்லுங்கள் என்றான் சேந்தனமுதன். பாவம், அந்த மாதிரி உனக்கு பைத்தியம் பிடிக்கும் வரையில் இங்கேயே இருக்கிறேன் என்கிறாயா? அப்புறம் உன் தாயார் வாணியம்மையின் கதி என்ன என்று கூறிவிட்டு இளைய பிராட்டி அங்கிருந்து புறப்பட மற்றவர்களும் சென்றார்கள். அரை மணி நேரத்துக்கெல்லாம் சில சேவகர்கள் வந்து சேந்தனமுதனை பாதாள சிறையிலிருந்து விடுதலை செய்து தஞ்சை கோட்டை வாசலில் கொண்டு போய் விட்டார்கள்.